விளையாட்டு வீரர், தேர்தல் வியூக வகுப்பாளர், அரசியல்வாதி என பன்முகத்தன்மை கொண்ட ஆதவ் அர்ஜுனா திருச்சியை பூர்வீகமாக கொண்டவர். 1982ஆம் ஆண்டு எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்தார். இவரது தாயும் முன்னாள் IPS அதிகாரி திலகவதியும் சகோதரிகள். கோவையை பூர்வீகமாக கொண்ட லாட்டரி அதிபர் சாண்டியாகோ மார்டினின் மகள் டெய்சியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். மார்டினின் தொழில் வட்டத்துக்குள் சென்ற பிறகும் கூடைப்பந்து விளையாட்டில் கவனம் செலுத்தி வந்தார் ஆதவ் அர்ஜுனா. வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற நிறுவனத்தின் தலைவராக விசிகாவுடன் பணியாற்றி வந்த ஆதவ் அர்ஜுனா இந்த ஆண்டு ஜனவரி மாதம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்தார். மிக குறுகிய காலத்திலேயே பிப்ரவரி 15ஆம் தேதி விசிகாவின் துணை பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனா அறிவிக்கப்பட்டார். விகடன் பிரசுரம் மற்றும் வாய்ஸ் ஆஃப் காமன் நடத்திய எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா ஆதவ் அர்ஜுனாவின் அரசியல் பயணத்தில் மிகப்பெரிய சரிவையே ஏற்படுத்தியது. கட்சி தலைமை புறக்கணித்த விழாவில் ஆதவ் அர்ஜுனா முன்வைத்த கருத்துக்கள் விசிகாவில் புயலை கிளப்பியது. மன்னர் பரம்பரை உருவாவதற்கு இனி ஒருபோதும் தமிழகம் இடம் தராது. 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தல் பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். இங்கு பிறப்பால் ஒருவர் முதலமைச்சர் ஆகக்கூடாது என திமுகவை மறைமுகமாக ஆதவ் அர்ஜுனா விமர்சித்தார். தொடர்ந்து விசிகாவில் இருந்து விலகி தாவேகாவில் ஆதவ் அர்ஜுனா ஐக்கியமானார். ஆதவ் அர்ஜுனா கட்சியை பிரபலப்படுத்துவதிலும் மாநாடுகளை நடத்துவதிலும் கட்சி தொடர்பான செய்திகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதிலும் திறமையான நபர் என்பதில் மாற்று கருத்தில்லை. விசிகாவின் எண்ண ஓட்டத்திற்கு எதிராக செயல்பட்டவராக நீக்கப்பட்டு வேறு கட்சியில் சேரும்போது அதற்குரிய அந்தஸ்து சற்றே குறைவுதான் எனவும் கூறப்பட்டது. தனிப்பட்ட திறமை மிக்கவர் என்ற நிலையில் ஆதவ் அர்ஜுனா தாவேக வளர்ச்சிக்கு முக்கியமான நபராகத்தான் இருப்பார் எனவும் முன்னதாக கருதப்பட்டது. தொடர்ந்து இணை பொதுச் செயலாளர் பதவி அவருக்கு வழங்கப்பட்டது. ஆனால் கரூர் சம்பவத்தை தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனாவின் அரசியல் போக்கு விஜய் ரசிகர்களாக அறியப்படுவோரை தவிர்த்து அனைவரிடமும் இருந்து கண்டனங்களையே பெற்று வருகிறது. 41 பேர் உயிரிழந்த பின் கூடுதல் உயிரிழப்புகளை தவிர்க்கவே விஜய் இரவோடு இரவாக சென்னை திரும்பினார் என்றே வைத்துக் கொள்ளலாம். ஆனால் 2ஆம் கட்ட தலைவராக இருந்து 2 நாளாக அமைதி காத்து பாதிக்கப்பட்டோரை ஆதவ் அர்ஜுனா நேரில் சென்று காணாதது அவருக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. 5 வயதிலேயே தாயை இழந்து வாடியவன் உயிரின் மதிப்பு தனக்கு தெரியும் என ஒரு நீண்ட பதிவை மட்டும் ஆதவ் அர்ஜுனா வெளியிட்டிருந்தார். அனுதாபங்கள் மட்டுமே நிறைந்த அந்த பதிவில் அத்துமீறிய தாவேக தொண்டர்களை கண்டிக்கும் ஒரு சொல் கூட அதில் இல்லை. அதுவும் 5 வயதில் தாயை இழந்தவன் என்ற ஒற்றை வரியை வைத்துக் கொண்டு 1.5 வயது குழந்தை உட்பட 41 பேரின் வலியை குறைத்து மதிப்பிட்டது பெரும் பேசு பொருளானது. கடும் விமர்சனங்களுக்கு பின் நள்ளிரவில் அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்றை பதிவிட்டார். நேபாளம், வங்கதேசத்தை போல் இளைஞர்கள் நாட்டை கைப்பற்றி விஜயிடம் ஒப்படைக்க வேண்டும் என அவர் பதிவிட்டது ஏற்கனவே அரசியல் அறமற்ற விஜய் தொண்டர்களை மேலும் தூண்டிவிட்டதாக அரசியல் விமர்சகர்கள் கொதித்தனர். 7 மணி நேர தாமதம், 2 நாள் பேரமைதி என எதை பற்றியும் தார்மீக பதிலளிக்காமல் முழுக்க வன்முறையை துண்டித்துவிட்ட அவரது பதிவு தாவேகாவில் பெரும் புயலையே ஏற்படுத்தியது. குறிப்பாக டெலிகிராம் உள்ளிட்ட முக்கிய சமூக வலைதளங்களில் சென்னையின் கோட்டையை அடித்து நொறுக்குவது போலவும் விஜய்க்கு ஆட்சியை கொடுப்பது போலவும் தாவேகாவினர் வீடியோவை ட்ரெண்ட் செய்து கொண்டிருந்தனர். விஜயின் வீடியோ ஒருபுறம் புயலை கிளப்ப ஆதவ் அர்ஜுனாவின் பதிவும் சர்ச்சைக்கு உள்ளானது. இது தொடர்பாக எழுந்த தொடர் விமர்சனங்களால் 20 நிமிடங்களிலேயே அந்த பதிவை ஆதவ் அர்ஜுனா நீக்கம் செய்தார். இந்த வழக்கு தொடர்பாக ஆதவ் அர்ஜுனாவை கைது செய்வதற்கான நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழப்பு விவகாரத்தில் சர்ச்சை பதிவு தொடர்பாக வழக்கு பாய்ந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா தனி விமானத்தில் 5 பேருடன் டெல்லி புறப்பட்டார். அலுவல் பணி, தேசிய விளையாட்டு போட்டி தொடர்பான பணிகளுக்காக டெல்லி சென்றிருப்பதாக ஆதவ் அர்ஜுனா தரப்பில் கூறப்படுகிறது. கரூர் கூட்ட நெரிசல் பலி வழக்கு தொடர்பாக ஆதவ் அர்ஜுனா வழக்கறிஞர்களுடன் டெல்லி சென்றுள்ளதாக தகவல்களும் கசிந்து வருகிறது. ஆதவ் அர்ஜுனா எதற்காக டெல்லி செல்கிறார், யாரை சந்திக்கிறார் என்பது குறித்து முழுமையான தகவல் இன்னும் வெளியாகவில்லை. இந்நிலையில் கரூரை விட டெல்லிதான் சென்னைக்கு பக்கம் என்பதை ஆதவ் அர்ஜுனா நிரூபித்து விட்டதாக அவரை கேலியாக அரசியல் விமர்சகர்கள் விமர்சித்து வருகின்றனர்.